சாந்தி. தபஸ்வி வாழ்க்கை பற்றி நமது ஆன்மீக அலங்காரத்தை பார்ப்போம். தபஸ்வி மூர்த்தி ஆக வேண்டும் என்று தந்தை ஸ்ரீமத்தில் கூட சொல்லியிருக்கிறார், பல வாணிகளில் சொல்லியிருக்கின்றார். அனுபவி மூர்த்தி ஆக வேண்டும் என்றால் தவத்தில் அமர வேண்டும். தவத்தில் அமரும் பொழுதுதான் ஆத்ம உணர்விலிருந்து பரமாத்மாவை சந்திக்க முடியும், எல்லா பிராப்தியும் பெற முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் தபஸ்வி மூர்த்தி என்றாலே பாப் சமான் மூர்த்தி என்றுதான் அர்த்தம் என்று ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வாழ்க்கையை நாம் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை கிடைக்கும் என்று. ஆகவே எதிர்பாராமல் கிடைத்த பரிசுக்கு எப்போதும் அதிக மதிப்புண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கை வைர வாழ்க்கையாக ஆகிவிட்டது. சோழி போன்று இருந்த வாழ்க்கையை வைரம் போல் ஆக்க வந்து விட்டார் தந்தை. இப்பிறவிக்கும் நாம் அதீந்திரிய சுகம் அனுபவிக்கின்றோம். 21 பிறவிக்கும் ஆன்ம சுகமும் இந்திரிய சுகமும் சுத்தமான அளவிலே அனுபவிக்கின்றோம். விகாரம் இன்றி எல்லையற்ற சுகத்தில் அனுபவம் செய்கின்றோம். தூய்மையான வாழ்க்கை தெய்வீக குணங்களால் அலங்கரிக்கப்படுகின்ற தேவகுல வாழ்க்கைக்கு தகுதியுடையவராக இங்குதான் ஆகின்றோம். ஆகவே சங்கம யுகத்தில் தபஸ்வி வாழ்க்கை நமக்கு வைர வாழ்விற்கு வித்திடுகின்ற காலகட்டம். ஆகவே இதன் அருமை உணர்ந்து நம்மை ஒவ்வொரு நிமிடத்தையும் தவக்கோலம் கொண்டு தந்தையோடு சந்திப்பில் இருப்போம். இன்று என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். எந்த பலவீன ஆத்மாவின் பலவீனத்தையும் பார்க்காதீர்கள். பல வகையான ஆத்மாக்கள் உள்ளனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அனைவரின் மீதும் ஆத்மீக பார்வை இருக்க வேண்டும். ஆத்மாவின் ரூபத்தில் அவர்களை நினைக்கும் பொழுது சக்தி கொடுக்க முடியும். ஆத்மா பேசிக் கொண்டிருக்கிறது, ஆத்மாவிற்குள் இந்த பலவீன சம்ஸ்காரம் இருக்கிறது. இந்த பாடத்தை பக்கா செய்யும் பொழுது அனைவரின் மீதும் இயற்கையாகவே சுப பாவனை ஏற்படும். ஆகவே எந்த அளவுக்கு தனக்குத்தான் ஹோம்வொர்க் கொடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளில் நல்ல மனநிலையில் இருக்கும் பொழுதே சரீரம் தனி, ஆத்மா தனி. நான் தனித்தனியானவன் தான், ஆனாலும் கர்மக்ஷேத்திரத்தில் காரியம் ஆற்றுவதற்காக ஆத்மா இந்த உடல் என்ற சட்டை அணிந்திருக்கிறது. எப்போது வேண்டுமோ இதன் உள்ளே இருந்து செயல்படும். எப்பொழுது தவத்தில் செல்ல வேண்டுமோ மனம் புத்தி மூலம் இந்த உடல் என்ற ஆடையை கழற்றி நினைவில் ஆத்ம உணர்வில் ஸ்டடியாக நிற்பதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆத்ம உருவம் வந்தவுடனே அதன் குணங்கள் எல்லாம் கவனத்தில் வந்துவிடும். ஆகவே தன் சுய தர்மத்திலேயே நின்றுவிடும் பயிற்சி செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தடம் புரண்டு போகக்கூடாது. தன்னுடைய ஒரிஜினல் ஸ்திதி சாந்தி என்ற தர்மத்திலே தன்னை நிலைநாட்டிக் கொள்வோமானால் அதனுடைய பலவீனத்தை பார்க்கும் பொழுது கருணைதான் வரும். சக்தி இல்லாததால் தான், பலவீனத்தால் தான் அந்த அசுத்த சம்ஸ்காரம் வெளிவருகிறது என்று நாம் அதற்கு எதிரும் பிரதிபலனாக சக்தியை கொடுத்து நிரப்புவோம். மனசா சேவை மூலம் சாந்தத்தில் நிறுத்துவோம். இதுவே மிக உயர்ந்த மனசா சேவை, தபஸ்வி மூர்த்திகளுடைய அடையாளமாகும். ஆகவே மீண்டும் நாளை இதே ஞான திரையில் ஞான பூக்கள் மலரும். ஓம் சாந்தி.